Hi friends, welcome to Tamil Stock Analyzer Stocks for Future. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருங்க. அதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் வந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,103 க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,196, ஹை பார்த்தீங்கன்னா 25,199, லோ பார்த்தீங்கன்னா 25,055. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நேற்று என்ன லெவலில் முடிஞ்சதோ அதோட ஒரு பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சது இருக்குது. அதாவது 25,104 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுது. அதாவது 25,200 லெவல் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுது இந்த ஏரியா. ஓகேங்களா, இந்த ஏரியா ஏன்னா நேற்றும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இனிஷியல் மூமெண்ட்டை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மார்க்கெட்டோட மூமெண்ட் சைட்வேஸ் தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 25,199 லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு இறங்குச்சு. கிட்டத்தட்ட லோவான 25,055 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 25,200 லெவலில் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பை வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் மார்க்கெட் நிறைய பேர் நினைக்கிறான் இப்படி மூவ் ஆகிடுச்சோனாலே பிரேக் ஆகிடுச்சு நினைக்கூடாது. இப்படி மூவ் ஆகி இதுக்கப்புறம் ஒரு கீழே வந்து இப்படி வரணும். அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரணும். அப்படி வரும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தது தான். ஏன்னா சம்டைம்ஸ் அங்கேருந்து வந்து கீழே இறங்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கிளியர் கட்டு பிரேக் அவுட் வந்து 25,200க்கு மேலே ஆச்சுன்னா நம்மளுக்கு அப்போ தான் ஒரு மேலே அப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலே அனதர் 100 பாயிண்ட்ஸ்லேயே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா 25,200 க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை வந்து நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ சப்போர்ட்டாக என்ன இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த இடம் அதாவது எக்ஸாக்டாக 25,000 தான் இப்போ க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா தான் நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இந்த லெவலுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. இந்த சைடு மேலே அப்பர் சைடு வந்து 25,200, டவுன் சைடு வந்து 25,000. ஸோ ஃபர்தராக இந்த ஏரியா பிரேக் ஆச்சுன்னா வி வில் சி அனதர் 150 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 24,850 லெவல் வரைக்கும் இந்த சைட் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எய்தர் ஏதாவது ஒரு சைட் பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இந்த லெவலுக்குள்ளேயே வந்து சைட்வே மூமெண்ட்லேயே தான் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கு 25,000 க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,850 லெவல் வரைக்கும் அடுத்த சப்போர்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று அப்பர் சைடில் பிரேக் ஆகும்போது எடுக்கலாம், இல்லைனா டவுன் சைட் பிரேக் ஆகும்போது எடுக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு மூவ்மெண்ட்டை எதிர்பார்க்க முடியும். இன் பிட்வீனில் எடுத்திங்கன்னா சைட் வேலே போகும். அது இல்லாமல் நம்ம ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா அது இதாகிடும், டோட்டலாக வந்து எரோட் ஆகிடும். டோட்டலாக வந்து இந்த மூவ்மெண்ட் இல்லாதனால என்ன ஆகும், ஆப்ஷன் செயினே வந்து உங்களுக்கு எரோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பேங்க் நிஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நாளைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது.
மார்னிங் அதாவது நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 56,839 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 56,993 57,015 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட லோ பார்த்தீங்கன்னா 56,564 வரைக்கும் இறங்கிட்டு கடைசியாக முடியும் போது பார்த்தீங்கன்னா 56,629 முடிஞ்சது. எவ்வளவு 56,629 முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 210 பாயிண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. அந்த சைடு நம்ம பார்க்கும்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சது. இந்த சைடு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சது. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கு அதுக்கு முன்னாடி வீக்லாம் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கும், நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. பட் இப்போ பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணும்போது நிஃப்டியோட க்ளோசிங் வந்து பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ்ன்றதை பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு பாயிண்ட் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இப்போதைக்கு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கான மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஏரியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்டாக இந்த கேண்டலோட அப்பர் எண்ட், அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 56,780. என்னோட ஹையே பார்த்தீங்கன்னா 57,000 தான் ஹையே. பட் இருந்தாலும் இந்த ஏரியா வந்து அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் வருது. இந்த ஏரியா அதாவது 56,780 வந்து நம்மளுக்கு இமீடியட். ஏன்னா எதுக்காகனா மார்க்கெட் கீழே இறங்கினாலும் ரீபவுண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவை பிரேக் ஆகலை. ஸோ அதனால் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக நாளைய மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது 56,780 to 800 வச்சுக்கோங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியெல்லாம் நம்ம 5 பாயிண்ட் 10 பாயிண்டில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எக்ஸாக்டாக 56,780 to 800 இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 57,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ். ஸோ ஏடிஆராக இந்த லெவலை பிரேக் பண்ண, ஸோ அது வந்து நம்மளுக்கு நாளைய பேங்க் நிஃப்டிக்கு ஒரு க்ரூஷலான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 56,780 to 800 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட மேலே ஏறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஒன்றா பிரேக் ஆச்சுன்னா என்னையோட ஹை வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தா இப்போதைக்கு இந்த ஏரியா வரும் 56,530 இந்த லெவல். இந்த ஏரியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த லெவலில் இப்போதைக்கு பிரேக் ஆகலை. லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்தே வந்து இந்த லெவலில் பிரேக் ஆகலை. ஸோ இப்போதைக்கு இந்த லெவல் பார்த்திங்கன்னா க்ரூஷல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ 56,530 520 லெவல் வந்து க்ரூஷல் சப்போர்ட்டாக பிரேக் ஆகும். இன்கேஸ் இதை நல்லா பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நடுவில் எந்த இடம் சப்போர்ட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 56,120 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. எந்த ஏரியா வரைக்கும் இருக்குது, இந்த ஏரியா வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ 56,530 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து ஒரு 400 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைடை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்க மேக்ஸிமம் பார்க்கும். ஸோ நாளைக்கு நம்ம அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.